அன்பார்ந்த ஆஸ்திரேலிய தமிழ் சொந்தங்களே, வணக்கம். வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று மெல்போர்னில் அந்த ஃபெடரேஷன் சதுக்கத்தில் மாபெரும் பொங்கு தமிழ் எழுச்சி நிகழ்வு நடைபெற இருக்கின்ற செய்தியை சொல்லி மிக 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 மகிழ்ச்சி. தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வரும் காலம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வருகிறது. அண்மையில் ஐயா மாசோ விக்டர் அவர்களும் தம்பி மன்னன் அவர்களும் நானும் வட அமெரிக்கா சென்று பல்வேறு மாநிலங்களில் நம்முடைய தமிழ் அமைப்புகளின் கூட்டங்களில் கலந்து கொண்டோம். அந்த பொங்கி வரும் தமிழ் தேசிய எழுச்சியை கண்டு பூரித்தோம். அதன் பிறகு மன்னன் அவர்களும் நானும் மலேசியா சென்று அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டோம். அங்கேயும் கடந்த காலங்களை விட, நான் ஏற்கனவே மலேசியா 2 தடவை போயிருக்கிறேன், அதுபோல் ஏற்கனவே 2 தடவை USA போயிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் பார்க்க முடியாத தமிழ் தேசிய எழுச்சி இப்பொழுது வீச்சு பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் நம்முடைய தமிழ் சொந்தங்கள், குறிப்பாக ஈழ தேசத்திலிருந்து ஆஸ்திரேலியாவில் சென்று வாழும் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இந்த பொங்கு தமிழ் எழுச்சி நிகழ்ச்சியை மாபெரும் மெல்பர்ன் நகர ஃபெடரேஷன் சதுக்கத்தில் கடைபிடிப்பது பாராட்டுக்குரியது. அதனுடைய நோக்கம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மிக மிக சிறப்பாக, வரலாற்று அறிவியல் பூர்வமாக ஒரு சின்ன அழைப்பில் செய்தி சொல்லிவிட்டீர்கள். பிரித்தானிய பீரங்கிகளும் பிரித்தானிய வணிகர்களும் அவர்கள் நலனுக்காக செயற்கையாக உருவாக்கிய இலங்கை என்ற நாட்டுக்குள் சிங்களர்களோடு எங்களை சேர்த்து திணித்து வைத்தீர்கள். நீங்கள் தான், பிரித்தானிய ஆட்சியாளர்கள், ஆங்கிலேயர்கள் தான். எனவே நாங்கள் இனப்படுகொலைக்கு ஆளாகி இருக்கிறோம். ஒரு தாயக உரிமை இழந்து நிற்கிறோம், மொழி உரிமை இழந்து நிற்கிறோம். இதற்கு மூல காரணம் பிரிட்டன். எனவே தயவு செய்து மாண்புமிகு பிரித்தானிய அரசரே, மாண்புமிகு பிரித்தானிய அரசே, அமைச்சர்களே, தலைமை அமைச்சரே, இதில் தலையிட்டு இன்றைக்கு எங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய, ஈழத் தமிழர்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இன்னல்களை துடைக்க உதவுங்கள். முதலில் நாங்கள் ஒரு தேசிய இனம், சிங்களர்கள் தனி தேசிய இனம், எங்களுக்கு தனி தேசம் இருந்தது. சிங்களர்களோடு இணைத்து வைத்தீர்கள், எங்களை இனப்படுகொலை செய்து லட்சக்கணக்கில் அழித்து விட்டார்கள். எனவே ஐநா மன்றம் ஒத்துக்கொண்ட, சர்வதேச ஜனநாயகம் ஒத்துக்கொண்ட கருத்து வாக்கெடுப்பு இருக்கிறது அல்லவா? ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு சேர்ந்து வாழ்வதா, பிரிந்து தனியே போவதா என்பது அந்தந்த இனத்தின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை செயல்படுத்துங்கள் என்று கேட்கிறோம் என்று கூறியிருக்கிறீர்கள் இந்த சின்ன அறிமுக அழைப்பில். எனவே கருத்து வாக்கெடுப்பு நடத்த ஈழத் தமிழர்களிடம், ஈழத்தில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழும் தமிழர்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். இலங்கையோடு சேர்ந்திருப்பதா, சிங்களரோடு தனியே பிரிந்து தனிநாடு அமைத்துக் கொள்வதா என்ற இந்த ஜனநாயக செயல்பாட்டை செயல்படுத்த ஐநாவின் மேற்பார்வையின் கீழ் அந்த கருத்து வாக்கெடுப்பு நடத்த ஐநா மன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து செயல்படுத்தும் பொறுப்பை பிரித்தானிய அரசே ஏற்றுக்கொள். நீ முதலில் அதற்கு முன்மொழிந்து வா என்று கேட்க போகிறீர்கள். இந்த அழைப்பிலே கேட்டு இருக்கிறீர்கள். சிறப்பு சிறப்பு. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் அவர்கள்தான் பொறுப்பு. இந்தியா என்ற கட்டமைப்பை புதிதாக உருவாக்கியது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான். அதை தனியே பிறகு பேசுவோம். எனவே
மிகச் சிறப்பாக இந்த தொடக்கம் இருக்கிறது. கருத்து வாக்கெடுப்பு சேர்ந்து இருக்கிறாயா பிரிந்து போகிறாயா என்று ஒரு இனம் முடிவு செய்வதற்கு உரிமை உண்டு. இது ஐநா அங்கீகரித்தது, உலகம் ஏற்றுக்கொண்டது. ஒடுக்கப்பட்டு லட்சக்கணக்கில் உயிரிழப்புகளுக்கு உள்ளான தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு பயன்படுத்துங்கள் அந்த கருத்து வாக்கெடுப்பு என்று பிரிட்டானிய அரசிடமும் சர்வதேச சமூகத்திடமும் கேட்கிறீர்கள். நீங்கள் வாழக்கூடிய ஆஸ்திரேலியா ஈழத் தமிழர்களை சிறப்பாக நடத்துகிறது. எங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருப்பதை விட சிறப்பாக நடத்துகிறது. குடியுரிமை கொடுப்பது மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் எங்கள் அங்கே ஆக முடிகிறது. பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய அரசும் மேலும் கூடுதலாக சகோதர உறவோடு உங்களுக்கு உங்கள் நீதிக்கு குரல் கொடுக்க முன்வர வேண்டும். ஆங்கிலேயர்கள் குரல் கொடுக்க தொடங்கினால் வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலத்திலே சர்ச்சில் ஒரு மேப்பில், உலக மேப்பில் ஒரு கோடு போட்டுத்தான் குவைத்தை உண்டாக்கினார் என்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தவர்கள் நீங்கள். உங்களால் தான் பிணைக்கப்பட்டிருக்கிறோம், அருள் கூர்ந்து தலையிடுங்கள் என்று கேட்கிறீர்கள். அதை, இந்த கோரிக்கையை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கேட்க வேண்டும். கடந்த ஜூலை மாதம் வட அமெரிக்காவில் ராலே நகரத்தில் நடந்த ஃபெட்னா மாநாட்டில் இதற்கான தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த ராலே நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது உள்ள உறுப்பினரும் முன்னாள் உறுப்பினரும் அதிலே கலந்து கொண்டார்கள். அந்த ராலே நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஐநா அமெரிக்காவினுடைய, யுஎஸ்ஏனுடைய பார்லிமெண்டில், நாடாளுமன்றத்தில் கருத்து வாக்கெடுப்பு நடத்த கோரிக்கை வைத்து தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். அவரும் கலந்து கொண்டார். அதில் நானும் கலந்து கொண்டு கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அமெரிக்கா முன்முயற்சி எடுங்கள், ஐநா வழியாக கருத்து வாக்கெடுப்பு நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று பேசியிருக்கிறேன் அந்த மாநாட்டிலே. எனவே இந்த நிலைப்பாடு வளர்ந்து வருகிறது. நீங்கள் அருள் கூர்ந்து இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்துங்கள். ஆஸ்திரேலிய தமிழர்கள் மட்டுமல்ல, நேரடியாக அவர்கள் வர முடிந்தவர்கள் வெளிநாடுகளில் இருந்தும் வாருங்கள், நேரலையிலே பார்க்க இருக்கிறார்கள். எனவே உலகெங்கும் வாழும் தமிழர்கள் உங்கள் பொங்கு தமிழ் எழுச்சியை பார்க்கத்தான் போகிறோம். மிகச்சிறப்பாக எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இதிலே முன்னிருக்கிறார்கள், அக்கறையோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் அறிந்தேன். மிக்க மிக்க மகிழ்ச்சி. இளந்தலைமுறையை எழுச்சி பெற்றுவா, ஈழத் தமிழர்களே எழுச்சி பெற்று வாருங்கள். தமிழ்நாட்டு தமிழர்களே இணைந்து கை உயர்த்துங்கள், முழக்கம் கொடுங்கள். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் நடைபெறும் பொங்கு தமிழ் எழுச்சி நிகழ்ச்சி அதன் இலக்கு நோக்கி முன்னேறி செல்லட்டும், வெல்லட்டும் ஈழத்தமிழர் லட்சியங்கள். இந்த பொங்கு தமிழ் எழுச்சிக்கு நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நெஞ்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.